ஜெபத்திற்கு பதில் நிச்சயமாய் அது தாமதிப்பது, அது தாமதித்தாலும் வரும் வரும். அவர் தாமதிக்கிறார்னா பெருசா வரப்போகுது, மகிமையா வரப்போகுது. மற்றவங்களுக்கு நடக்காத ஒண்ணு என் வாழ்க்கையில நடக்க போகுது. இல்லையா சொல்லுங்க. தலித்தாகுமின்னு வீட்டிலே அந்த பிள்ளை எழுப்பிட்டாரு. என் மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வந்து நின்ன கானானிய ஸ்திரீ மகளுக்கு அன்னைக்கே பதில் கிடைச்சு அவ சாகிறதுக்கு முன்னாடியே சரியாயிட்டா. யவீரு மகள் செத்த உடனே வீட்டிலேயே எழுப்பப்பட்டுட்டா. நாயின் ஒரு விதவ மகன் அடக்கம் பண்ண கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது எழும்பிட்டான். ஒன்னு வீட்டுல, இன்னொன்னு ரோட்ல, இப்ப காட்டுல, சுடுகாட்டுல. அல்ல சொல்லுங்க. இவன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சுங்க. இருக்கீங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் அம்பிட்டு ஒன்றும் பெருசா லேட் இல்லைங்க. ஆனா மார்த்தாள் மேட்டர்ல ஓவர் லேட்டுங்க. மரியாள் மேட்டர்ல மரியாள் ஜெபத்துக்கு ஓவர் தாமதங்க. இந்த ஓவர் தாமதம் பண்றாருன்னா ஓவர் குளோரி வெளிப்பட போகுது, ஓவர் மகிமை வெளிப்பட போகுது. யவீரு மகளுக்கும் அற்புதம் நடந்துச்சுதான், நாயின் ஒரு விதவ மகனுக்கும் அற்புதம் நடந்துச்சுதான். ஆனா அவங்க 2 பேருக்கும் நடந்ததை விட பெருசா இருந்தா தட்டுங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாருங்க, கேஎஸ்சிசி எவருக்கும் இதுவரை நடந்திராத ஒன்று உனக்கு நடக்க போகுது, உங்களுக்கு நடக்க போகுது. யவீரு வீட்டுல நடந்த மாதிரி இல்ல, நாயின் ஒரு விதவ வீட்டுல நடந்த மாதிரி இல்ல. உன் வீட்டுல, உன் சபையில, உன் ஊழியத்துல, உன் தரிசனத்துல இதுவரைக்கும் எவருக்கும் நடந்திராத மாதிரி அவர் அற்புதத்தின் தேவன் தான். அவர் பல அற்புதங்களை செய்தவர் தான், பலருக்கு செய்திருக்கிறார் தான். ஆனால் எவருக்கும் செய்திராத கோணத்தில் இன்றைக்கு உனக்கு, உங்களுக்கு, நமக்கு, நம் தரிசனத்துக்கு, நம் குடும்பத்துக்கு, நம் சபைகளுக்கு கர்த்தர் செய்ய போறார். நீ தேவனுடைய மகிமையை ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே, அமைதியா இருக்கிற மாதிரி இருக்காரு. ஆன்சர் இன்னும் கிடைக்கலையே. அனுப்பி விட்டோமே தகவல், ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டோமே, சொன்னமே. நாம மட்டும் சொல்லாது பத்தாதுன்னு மற்றவங்களை வச்சும் சொல்ல வச்சமே. ஜெபச்ச தோத்திரம் நமக்காக இன்னொருத்தவங்களும் பண்ணாங்களே, சபையாரும்